கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் உயிர்த்தெழுந்த இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே நாம் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தின் 3ஆம் பாகத்திற்கு கடந்து செல்கின்றோம். இந்த 3ஆம் பாகத்திற்கு நான் திறவுகோல் வசனமாக தேர்ந்து கொண்ட வேத வசன பகுதி 41ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. யோசேப்பு பார்வோனின் கனவுகளுக்கு அர்த்தம் கூறத் தொடங்கினான். முதலாவது அவன் கூறியது, பார்வோனின் கனவு இரண்டாக இருந்தாலும் அது ஒரே அர்த்தத்தை தான் சொல்லுகிறது. அந்த அர்த்தத்திலே பார்வோனின் கனவு ஒன்றுதான். தேவன் தாம் செய்ய போகிறது என்னதென்று அறிவித்திருக்கிறார். 7 நல்ல பசுக்களும் 7 செழுமையான கதிர்களும் அடுத்து வரவிருக்கும் 7 நல்ல வருஷங்களை குறிக்கிறது. அதன்பின் ஏறி வந்த கேவலமும் அவலட்சணமான 7 பசுக்களும் கீழ்காட்டினால் தீந்து சாவியான 7 கதிர்களும் பின்வரப்போகும் 7 பஞ்சம் நிறைந்த வருஷங்களை குறிக்கிறது. தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். எகிப்து நாடெங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அதன் பின்பு பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அந்த பஞ்ச காலத்திலே அதற்கு முந்தின 7 வருஷங்களின் வளமை எல்லாம் மறந்து போகப்படும். அந்த பஞ்சம் நாட்டை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் நாட்டில் செழுமையாவும் மறக்கப்படும் என்று கூறினான். இதில் பஞ்சஸ்டலா என்பது எகிப்தின் அஸ்வான் நதியின் அஸ்வான் அணையின் அருகே நைல் நதியில் உள்ள செகல் தீவில் அமைந்துள்ள ஒரு எகிப்திய ஹைரோகிளிபிக்ஸ் எழுத்துக்களில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டாகும். இது 3ஆம் வம்சத்தின் பார்வோன் ஜோசரின் ஆட்சியின் போது 7 ஆண்டு கால வறட்சி மற்றும் பஞ்சம் பற்றி கூறுகிறது. இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது என்பதையும் தேவன் இதை சீக்கிரம் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த கனவு பார்வோனுக்கு ரெட்டிப்பாக வந்தது என்று கூறினான். அதோடு கூட பார்வோனுக்கு யோசேப்பின் ஆலோசனை ஒன்றும் அங்கே கூறப்பட்டது. 33 36 வரைக்கும் உள்ள வசனங்களிலே இதை பார்க்கின்றோம். பஞ்சம் வரும் என்று அந்த கனவுகளுக்கு விளக்கம் கூறியதோடு யோசேப்பு நின்றுவிடவில்லை. அந்த பஞ்சத்தில் இருந்து நாட்டை காப்பாற்ற ஒரு வழிவகையையும் பார்வோனுக்கு ஆலோசனையாக கூறினான். ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. விவேகமும் ஞானம் உள்ள ஒரு மனுஷனை தேடுங்க, தேடி அவனை எகிப்து தேசம் முழுவதுக்கு அதிகாரியை ஏற்படுத்துங்க. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணம் உள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளையும் விளைச்சலில் 5இல் 1 பங்கை வாங்கும்படி செய்வாராக. விளைச்சல் எவ்வளவு விளைந்தாலும் அந்த விளைச்சலில் 5இல் 1 பங்கை ராஜாவுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை நியமிக்கும்படி கூறினான். அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து பாதுகாப்பார்களாக. அவ்வாறு பெற்ற தானியங்களை என்ன செய்ய வேண்டும், அந்தந்த பட்டணங்களிலே குடோன்கள் ஏற்படுத்தி தானிய களஞ்சியங்கள் ஏற்படுத்தி அந்த தானிய களஞ்சியங்களிலே அந்த கோதுமை எல்லாம் சேர்த்து வைக்க வேண்டும். இதற்காக பஞ்சம் வரப்போகிற பஞ்சமான 7 வருஷங்களுக்காக அதை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னார். தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக. ஆக டெபாசிட்டாக சேர்த்து வச்சுட்டாக்கா பஞ்சம் வர்ற போது ஜனங்களுக்கு அதை கொடுத்து ஜனங்களை காப்பாற்ற முடியும் என்று ஒரு ஐடியா சொன்னான். இதற்கெல்லாம் என்ன ஒரே வழி, விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு பார்வோன் அதிகாரியாக ஏற்படுத்துவாராக. தேவனுடைய கிருபை இருந்ததால் தான் பார்வோன் என்ற எகிப்தின் ராஜா கண்ட கனவுக்கு அர்த்தம் கூறவும்
அதோடு மட்டுமல்ல, வரப்போகிற பஞ்சத்திலிருந்து எகிப்து நாட்டை பாதுகாக்க ஆலோசனையும் கூட யோசேப்பால் கூற முடிந்தது. யோசேப்பு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி நடக்கிற மனிதனாக இருந்தபடியால் தேவன் யோசேப்புக்கு விசேஷித்த கிருபை வரங்களை வழங்கினார். நாமும் கூட தேவனுக்கு பயந்து செம்மையான வாழ்வை வாழும்போது அவர் நம்மீது எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பொழிகிறார். பிரியமானவர்களே, யோசேப்பு சிறையில் இருந்தான். அநியாயமாக பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையை நன்றாக ஆராய்ந்து பார்ப்போம். குழிக்குள்ளே போட்டார்கள். முதல்ல எங்க? கானான் தேசத்தில் அவனுடைய சகோதரர்லாம் சேர்ந்து ஒரு குழிக்குள் போட்டார்கள். பிறகு அவனை அதோடு விட்டு விடாமல் அவனை எடுத்து மீதியானிற்கு விட்டு விட்டார்கள். அடிமையாக அழைத்து செல்லப்பட்டான் எகிப்துக்கு. அடிமையாக அழைத்து செல்லப்பட்ட யோசேப்பு அங்கே போத்திபார் என்ற ஒரு அதிகாரியினுடைய வீட்டிலே வேலைக்காரனாக அடிமையாக நியமிக்கப்பட்டான். அவனை வாங்கி கொண்டு சென்றான் அடிமையாக. ஆனாலும் கூட யோசேப்பு தேவன் யோசேப்போட கூட இருந்தபடியினாலே அவன் செய்கிற எல்லா காரியங்களையும் வாக்கிய பண்ணினார். அவன் சென்ற இடங்கள்லாம் மேனேஜர் பதவி தான் அவனுக்கு கிடைத்தது. கொஞ்ச நாள் அடிமையாக இருந்தான் பார்வோன் இடத்துல. அதன் பிறகு பார்வோன் அவனை தன்னுடைய வீட்டு எல்லாற்றுக்கும் அதிகாரியாக நியமித்தான். அப்படி இருக்கும்போது மீண்டும் அவன் மீது ஒரு பொய் குற்றம் வந்தது. பார்வோன் மனைவி தன்னை கெடுக்க பார்க்கிறான் என்று சொல்லி பார்வோனிடத்தில் ரிப்போர்ட் பண்ணார். ஆனால் உண்மை நடந்தது என்ன என்று நமக்கு தெரியும். அவள் அவனை கூப்பிட்டாள், படுக்கைக்கு கூப்பிட்டாள். ஆனால் இவன் மறுத்து வெறுத்து போய்விட்டான். அதனாலே அவனுடைய ஆடையுடைய கையில் பயிற்சி கொண்டதினாலே அதை வைத்து பொய் குற்றம் சாட்டினான். இதை பார்த்து பார்வோன் என்ன செய்தான்? போத்திபார் என்ன செய்தான்? ராஜாவின் ஆட்களை அடைத்து வைக்கிற தன்னுடைய வீட்டில் இருக்கிற சிறைச்சாலையிலே அவனை அடைத்து வைத்தான். அங்க அந்த சிறைச்சாலையில 2 பேர் கண்ட கனவினாலே, அந்த கனவுகளுக்கு யோசேப்பு பலன் சொன்னதுனாலே திராட்சை ரசம் பரிமாறுகிறவனுக்கு, ராஜாவுக்கு திராட்சை ரசம் பரிமாறுவனுக்கு மறுபடியும் வேலை கிடைத்தது. அதற்கு பிறகு 2 ஆண்டுகள் சென்றுதான் இவனுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. பாருங்க, யோசேப்பு கடந்து வந்த பாதையிலே எவ்வளவு இடையூறுகள், எவ்வளவு தடைகள் இருந்தன. ஆனாலும் கூட இவை எல்லாவற்றிலும் அவன் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான். தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனிதனாய் இருந்தான். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்குள்ளுகிற மனிதனாய் இருந்தான். அதனாலே தேவன் அவனை ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தான். குறித்த நேரம் வரும்போது இங்கே ராஜா கிட்ட நிற்கிறான். ராஜாவுக்கு கனவுகளுக்கு பலன் சொல்லிட்டு அதோட ஒரு ஆலோசனை சொல்றான். ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த யூடியூப்ல பார்க்கலாம். உங்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.